விசிடி நம்பரு 637 637 பாம்பே மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 28/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 25/3/2007. जुलाई 28 ஜூலை 1967 தான் இருக்கு. पहली पेज की अंतिम लाइन में बात चल रही थी. ஃபர்ஸ்ட் பேஜினோட கடைசியில பேச்சு போயிட்டு இருந்தது. गीता की बात का परिवर्तन कैसे हो. கீதாவினோட விஷயம் என்ன இருக்குதோ அதோட பரிவர்த்தனை அப்படின்னா மாற்றங்கள் என்றது எப்படி ஆகிறது. गीता का भगवान कौन है. கீதாவோட கணவன் யாரா இருக்காங்க. ये चित्र सबसे मुख्य है. இந்த சித்திரம் எல்லாத்தை விட முக்கியமானதா இருக்குது. चित्र में क्या है. சித்திரத்துல என்ன இருக்குது. पुराना बीके वाला प्रदर्शनी अंक का அந்த பழைய பிகேனோட பிரதர்ஷினி அங்கு சித்திரங்கள் इसमें क्या दिखाया है. அதுல என்ன காமிச்சிருக்காங்க. அந்த 7 days கோர்ஸினோட புக் இருக்கு இல்லையா பிகேஸ்ல, அந்த சித்திரத்துல என்ன காமிச்சிருக்காங்க. एक तरफ शिवलिंग दिखाया है, दूसरी तरफ कृष्ण दिखाया है. ஒரு சைடு சிவலிங்கத்தை காமிச்சிருக்காங்க, இன்னொரு சைடுல கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க. शिवलिंग है निराकारी स्टेज वाले साकार की निशानी. சிவலிங்கா இருக்குது நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சாக்காரனோட அடையாளம். और लिंग में बिंदु प्रवेश. பிறகு லிங்கத்துல பிந்து பிரவேசம் ஆயிருக்காங்க. और दूसरी तरफ दिखाया है कृष्ण. பிறகு இன்னொரு சைடுல காமிச்சிருக்காங்க கிருஷ்ணர். कृष्ण कहो दादा लेखराज. கிருஷ்ணரன் சொல்லுங்க, தாதா லேக்ராஜ். ब्रह्मा कहो. பிரம்மான் சொல்லுங்க. बात एक ही हो जाती है. ஒரே விஷயம்தான் ஆயிடுது. तो एक तरफ गीता पर அதாவது ஒரு சைடு கீதா பற்றி त्रिमूर्ति शिव का चित्र हो. திரிமூர்த்தி சிவனோட சித்திரம் இருக்கணும். कौन है त्रिमूर्ति शिव. யாரா இருக்காங்க திரிமூர்த்தி சிவன். इसकी 3 मूर्तियां हैं. யாருக்கு 3 மூர்த்திகள் இருக்குது. कौन कौन सी 3 मूर्तियां. எந்தெந்த 3 மூர்த்திகள். ब्रह्मा विष्णु और शंकर. பிரம்மா விஷ்ணு பிறகு சங்கர். 28 जुलाई 67 की वाणी का दूसरा पेज. तो एक तरफ त्रिमूर्ति शिव का चित्र हो. அதாவது ஒரு சைடு திரிமூர்த்தி சிவனோட சித்திரம் இருக்கணும். उन्होंने क्या दिखाई दिया. அவங்க என்ன காமிச்சிட்டாங்க. चित्र दिखाई दिया या विचित्र दिखाई दिया. சித்திரத்தை காமிச்சிட்டாங்களா இல்லன்னா விசித்திரத்தை காமிச்சாங்களா. वो लिंग जो दिखाया है उसको चित्र नहीं कहेंगे. அந்த லிங்கத்தை என்ன காமிச்சிருக்காங்களோ அவங்கள சித்திரன்னு சொல்ல முடியாது. वो सिर्फ यादगार है. அது வெறும் நினைவார்த்தமா இருக்கு. निराकारी स्टेज में टिकने वाले साकार स्वरूप की. நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய சாக்காரனோட நினைவார்த்தம் தான் இருக்குது. चित्र उसे कहा जाता है
சித்திரமன் எதுக்கு சொல்லப்படுகிறதுன்னா जिसका चरित्र बताया जा सके। இதோட சரித்திரம் சொல்லப்படுற புல இருக்கணும். அப்படின்னா சரித்திரத்தை சொல்றதுக்காக இருக்கக்கூடியது. तो त्रिमूर्ति शिव का चित्र एक तरफ அதாவது திரிமூர்த்தி சிவனோட சித்திரம் ஒரு சைடு, और दूसरी तरफ वो कृष्ण का चित्र। பிறகு இன்னொரு சைடு கிருஷ்ணனோட சித்திரம் இருக்கணும். माना அப்படி என்ன सत्यजी कृष्ण का चित्र हो, சத்யுகி கிருஷ்ணனோட சித்திரம் இருக்கணுமா? वो चित्र तो कोई खींच ही नहीं सकता। அந்த சித்திரத்தை யாருமே எடுக்கவே முடியாது. भक्ति मार्ग का चित्र भले लगा दे, பக்தி மார்க்கத்தினோட சித்திரம் பலே போட்டுடலாம். है संगम युग की बात। இது சங்கம் யுகத்தினோட விஷயம் தான் இருக்குது. संगम युग में சங்கம் யுகத்துல कृष्ण उर्फ ब्रह्मा दादा लेखराज, கிருஷ்ண என்கிற பிரம்மா தாதா லேக்ராஜ் उनका चित्र डालना चाहिए और दोनों की बायोग्राफी लिखनी है। அவங்களோட சித்திரத்தை காமிக்கணும். பிறகு 2 பேரினோட வாழ்க்கை வரலாறை எழுதணும். लिंग की क्या बायोग्राफी लिखेंगे? இப்போ லிங்கத்தினோட வாழ்க்கை வரலாறு என்ன எழுதுவீங்க? बायोग्राफी माना பயோகிராஃபி என்ன? जीवन कहानी। பயோகிராஃபி என்ன? வாழ்க்கை வரலாறு. माना त्रिमूर्ति शिव, அப்படி என்ன திரிமூர்த்தி சிவன், उसमें बायोग्राफी क्या लिखी जाएगी? அதுல பயோகிராஃபி என்ன எழுதப்படுகிறது? எழுதப்படும். किसको कहे त्रिमूर्ति शिव? யாருக்கு சொல்றது திரிமூர்த்தி சிவன் சொல்லி? जिसमें 3 आत्माएं विशेष कार्य करती है। யாருக்குள்ள 3 ஆத்மாக்கள் விசேஷமாக வேலையை செய்றாங்க. ब्रह्मा की आत्मा भी कार्य करती है, பிரம்மாவோட ஆத்மாவும் வேலை செய்றாங்க. विष्णु स्वरूप में जो प्रधान रूप है वो आत्मा भी कार्य करती है। விஷ்ணு ரூபத்துல யாரு அந்த முதன்மையான பாட் செய்றாங்களோ அந்த ஆத்மாவும் பாட் செய்றாங்க. और तीनों आत्माओं का जो समुच्चय है, பிறகு 3 ஆத்மாக்களோட கம்பைன்ட் ரூபம் என்ன இருக்கு? जिसे शंकर कहा जाता है, யாருக்கு சங்கரன் சொல்லப்படுகிறாங்க? वो भी कार्य करता है। அவங்களும் கூட வேலை செய்றாங்க. ऐसा जो प्रैक्टिकल रूप है, இப்படிப்பட்ட பிராக்டிக்கல் ரூபம் என்ன இருக்கு? एक पर्सनालिटी है, ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. उसकी बायोग्राफी भी लिखनी है। அவங்களோட வாழ்க்கை வரலாற கூட எழுதணும். वो पूरे 84 जन्म लेते हैं। அவங்க கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. कौन யாரு? कौन पूरे 84 जन्म लेते हैं? யாரு முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க? यहाँ बेहद की बात है जन्म से। இங்க ஜென்மத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு. कृष्ण उर्फ दादा लेखराज கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ் जन्म मरण के चक्र में आने वाले ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வரக்கூடிய निश्चय अनिश्चय बुद्धि के चक्र में आने वाले पूरे 84 जन्म लेते हैं। நிச்சய நிஷ்டத்தினோட சக்கரத்துல வரக்கூடிய கம்ப்ளீட்டான 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. और वह एक ही बार आते हैं। பிறகு அவரு ஒரு தடவை தான் வராங்க. कौन? யாரு? शिव शंकर भोलेनाथ शिव शंकर भोलेनाथ साकारी विश्व का कल्याण करने के लिए आते हैं। சாக்காரி உலகத்தினோட நன்மையை செய்யறதுக்காக வராங்க. ऐसे नहीं அப்படி இல்ல कि ब्रह्मा के तन में आकर साकारी विश्व का कल्याण कर दिया। பிரம்மாவோட சரீரத்துல வந்து சாக்காரி உலகத்தினோட நன்மையை பண்ணிட்டாங்க என்ற விஷயம் இல்ல. ऐसे तो सभी धर्म पिताएं आकर के वाणी चला के चले गए।
அப்படி பார்த்தோம்னா எல்லா தர்ம பிதாக்கள் வாணிய வாசிச்சுட்டு போயிட்டாங்க. बड़े बड़े गुरु लोग आए, वाणी चला करके चले गए. பெரிய பெரிய குருக்கள் வந்தாங்க, வாணிய வாசிச்சு போனாங்க. लेकिन प्रैक्टिकल में साकार सृष्टि का, साकार विश्व का कल्याण, ஆனா பிராக்டிக்கல்ல சாக்கார் உலகத்தினோட நன்மைன்றது कोई ने नहीं किया. யாரால கூடயும் செய்ய முடியல. ये बात अगर सिद्ध हो जाए, இந்த விஷயம் ஒருவேளை நிரூபணம் ஆயிடுச்சுன்னா तो बस அப்போ அவ்வளவுதான், सबका भंडा फूट जाएगा. எல்லாரோட அந்த குறைகள் கூடயும் அது என்ன 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 அது வெளிவந்துடும், பிரத்யக்ஷம் ஆயிடும். ஏன்? एक कृष्ण गीता का भगवान, ஒரு கிருஷ்ணர் கீதாவோட கணவன், इसका भंडा फूटने से அவங்களோட விஷயங்கள் எல்லாம் வெளி வர்றதுனால सबका भंडा फूटने का क्या कनेक्शन है? எல்லாரோட விஷயங்கள் வெளி வந்துடும் என்றதுக்கான கனெக்ஷன் என்ன இருக்குது இதுல? कोई कनेक्शन लगता है? ஏதாவது கனெக்ஷன் ஏற்படுதா? कनेक्शन ये है जैसे और धर्म पिताएं हैं, கனெக்ஷன் இதா இருக்குது. எப்படின்னா எப்படி மத்த தர்ம பிதாக்கள் இருக்காங்க, और धर्म गुरु है, மத்த தர்ம குருக்கள் இருக்காங்க. जो सृष्टि का कल्याण कारक अपने को समझते हैं. யாரு சிருஷ்டிக்கே நன்மை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி அவங்கள நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள நினைச்சுக்கிறாங்க. எப்படி? ऐसे ही அதே போலதான் उन गुरुओं और धर्म पिताओं के बीच में அந்த குருக்கள் பிறகு தர்ம பிதாக்களுக்கு நடுவுல मुख्य गुरु कौन है? முக்கியமான குரு யாரா இருக்காங்க? देहदारी धर्म गुरु. தேகதாரி தர்ம குரு. अगर उसका भंडा फोड़ हो जावे, ஒருவேளை அவங்கள பற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்துடுச்சுன்னா कि वो गीता का साकार कृष्ण, அவங்க கீதாவினோட சாக்கார் கிருஷ்ணர், साकार रूप में पाठधारी, சாக்கார் ரூபத்துல பாட்தாரி गीता का भगवान नहीं हो सकता. கீதாவோட கணவன் ஆக முடியாது. वो निराकारी, निर्विकारी அவங்க நிராகாரி, நிர்வீகாரி, और निरहंकारी तेज में स्थिर होने वाला नहीं हो सकता. நிராகாரி, நிர்வீகாரி, நிரகங்காரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களாக இருக்க முடியாது. तो सब धर्म पिताओं का, धर्म गुरुओं का भंडा फोड़ हो जाएगा. அப்போ எல்லா தர்ம பிதாக்கள், தர்ம குருக்கள் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா வந்துரும் வெளியில. हृदय विदीर्ण हो जाएगा. மனது அவங்களுக்கு और सभी बातों से ये मुख्य बात है, எப்படின்னா மனது மூலமாக அவங்க ரொம்ப இதாயிடுவாங்க, சாஃப்ட் ஆயிடுவாங்க, இல்லன்னா டவுன் ஆயிடுவாங்க. कौन सी? गीता का भगवान सिद्ध करना. பாபா சொல்றாங்க இந்த கீதாவோட பகவானை நிரூபிச்சு காமிக்கிறது. बच्चों ने ढेर की ढेर राय लिखी है. குழந்தைகள் இத பற்றி நிறையதிலும் நிறைய அந்த சஜஷனை எழுதிருக்காங்க. அப்படின்னா அத பற்றி நிறைய விஷயங்களை எழுதிருக்காங்க. कागज भरते गए हैं, பேப்பரை நிரப்பிட்டாங்க. यहाँ भी आकर के डिबेट करेंगे. இங்கவும் பண்டு வந்து வாக்குவாதத்தை பண்ணுவாங்க. बाबा कहते हैं इन सभी बातों से பாபா சொல்றாங்க இந்த எல்லா விஷயங்கள் மூலமாக एक ऐसा बम ஒரு அப்படிப்பட்ட பாம்பு जो अमेरिका से छोड़े तो सारे चाइना खत्म हो जाए. எப்படின்னா அமெரிக்கால இருந்து போட்டா முழு சைனாவே முடிஞ்சு போயிடும். चाइना वालों से क्या दुश्मनी है? உலகத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட என்ன பகை? चाइना कौन सा खंड है? சைனா எந்த கண்டமா இருக்குது? बौद्ध धर्म खंड. பௌத்தி தர்ம கண்டமா இருக்கு. नास्तिकता कहाँ से निकली?
நாஸ்திகத்தன்மைன்றது எங்கிருந்து வெளிப்பட்டிருக்கு? बौद्ध धर्म खंड से नास्तिकता निकली பௌத்தி தர்ம கண்டத்திலிருந்து நாஸ்திகத்தன்மைன்றது வெளிப்பட்டிருக்கு. और ये बम्ब कहाँ से निकले? பிறகு இந்த பாம்ஸ் எங்கிருந்து வெளிப்பட்டிருக்கு? वो भी नास्तिक அதுவும் நாஸ்திக்கு. नास्तिकों की रचना है। நாஸ்திக் இருக்காங்க இல்லையா, அவங்களோட படைப்பா இருக்கு. तो एक ऐसा बम हो जो अमेरिका से छोड़े, அதாவது ஒரு பாம்பு அப்படி இருக்கணும், என்னன்னா அமெரிக்கால இருந்து போட்டாங்கன்னா तो सारा चाइना खत्म हो जाएगा। அப்ப முழு சைனாவே முடிஞ்சு போகல போல இருக்கணும். चाइना को क्यों खलास करना है? पहले சைனாவையே ஃபர்ஸ்ட் முடிக்கணும். हैं? महाशक्ति के रूप में सारी नास्तिकता अगर खत्म हो जावे நாஸ்திக் தன்மை ஒருவேளை முடிஞ்சு போயிடுச்சுன்னா तो आस्तिकता स्वतः ही அப்போ ஆஸ்திக தன்மைன்றது தானாவே अपना काम करेगी। தன்னோட வேலையை செய்யும். तुम्हारा ऐसा बम निकले உங்களோட பாம்பு அப்படி வெளிப்படணும், जो सबकी आँख खुल जावे। என்னன்னா எல்லாரோட கண்களு தெரிஞ்சிடணும். बच्चों ने किस्म किस्म की राय निकाली है। குழந்தைகள் வெவ்வேறு விதமான சஜஷனை கொடுத்திருக்காங்க. फंड्स चाहिए, பாயிண்ட்ஸ் வேணும், मोटरें हो जिससे गांव गांव की सर्विस की जाए, கார் இருக்கணும், கார்கள் இருக்கணும், அது மூலமாக ஒவ்வொரு கிராமங்களினோட சேவையை செய்யறதுக்காக இருக்கணும். ये राय तो बाबा ने ही लिखी थी। இந்த வழிமுறைன்றது பாபா தான் எழுதியிருந்தாங்க. दिल्ली में ऐसे एक दो मोटर हो जिससे गांव की सर्विस की जाए। டெல்லியில அப்படிப்பட்ட ஒண்ணு இல்லைன்னா 2 கார் இருக்கணும், இப்படின்னா கிராமங்களோட சர்வீஸ் செய்யறதுக்காக இருக்கணும். ऐसी मोटर हो அப்படிப்பட்ட கார் இருக்கணும், जिसमें बॉडी नहीं होती है। आगे तो बहुत सस्ती मिलती थी, அதுல எப்படின்னா அந்த மேல இருக்கிற அந்த பாடின்றது இருக்காது. முன்னாடி அதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைச்சிட்டு இருந்தது. अभी बाप तो है गरीब निवास, இப்போ அப்பா இருக்காங்க ஏழை பங்காளன். ऐसा कोई साहूकार तो है नहीं जो कहे कि बाबा हम लाख देता हूँ। இப்படிப்பட்ட பணக்காரன் யாருமே இல்ல இப்படி சொல்றதுக்காக பாபா நான் லட்சத்தை கொடுப்பேன்னு. इस लाख रुपए में 12 मोटरें खरीद कर लो। அந்த 1 லட்சத்துல 12 கார்களை எடுத்துக்கோங்க. सस्ती थी। பாபா சொல்றாங்க அந்த நேரத்துல அது சீப்பாக இருந்தது, விலை கம்மி இருந்தது. अभी 12 मोटरें कम से कम कितने की मिलेंगी? இப்போ 12 காரன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரூபாய் வேணும்? तो बाबा विचार कर रहे हैं। அதாவது பாபா அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. बाबा के पास एक गुलजार की राय आई है। பாபா கிட்ட ஒரு குல்சாரினோட அந்த வழி இந்த சஜஷன் வந்திருக்கு. कि गवर्नमेंट में केस करें, கவர்மெண்ட்ல கேஸ் போடலாம். परंतु वह भी है रिलीजियस। ஆனா அவங்களும் இருக்காங்க irreligious. யாரு? गवर्नमेंट। கவர்மெண்ட் रिलीजन की बात मानेंगे नहीं। ரிலிஜனோட பேச்ச கேட்க மாட்டாங்க. कोई भी हालत में केस जरूर करना पड़ेगा। எந்த ஒரு நிலைமை வந்தாலும் கேஸ் கண்டிப்பாக போடணும்னு சொல்றாங்க. भारत का उत्थान और पतन है ही गीता के ऊपर। பாரத்தினோட உயர்வு பிறகு வீழ்ச்சி இருக்கிறதே கீதா பற்றின்னு சொல்றாங்க. कैसे? எப்படி?
एक के पतित बनने से ஒருத்தர் பத்தித்த ஆகிறதுனால सब पतित बन जाते हैं, எல்லாருமே பத்தித்த ஆயிடுறாங்க. और एक के पावन बनने से பிறகு ஒருத்தர் பாவன ஆகிறதுனால सब पावन बन जाते हैं. எல்லாருமே பாவன ஆயிடுறாங்க. कौन है एक? யாரா இருக்காங்க ஒருத்தர்? है? गीता माता. கீதா மாதா. ये गीता पाठशाला है. இது கீதா பாட்சாலா இருக்குது. तुम जानते हो बाबा हमको विश्व का मालिक बनाते हैं. உங்களுக்கு தெரியும் பாபா நம்மள உலகத்துக்கு எஜமான் ஆக்குறாங்கன்னு. वो गीता அந்த கீதா जिसके दिल पर कृष्ण की छाप पड़ी हुई है, யாரோட மனது மேல கிருஷ்ணனோட பிரிண்ட் ஏற்பட்டிருக்கு. वो गीता पढ़ते पढ़ते कंगाल बन गए. அந்த கீதாவை படிக்க படிக்க பாப்பர் ஆயிட்டாங்க. इस बाबा ने भी गीता तो बहुत पढ़ी है. இந்த பாபா கூடயும் கீதா ரொம்ப படிச்சிருக்காங்க. इस बाबा ने, எந்த பாபா? उस बाबा ने नहीं पढ़ी क्या? அந்த பாபா படிக்கலையா? है? अगर न पढ़ी होती तो भी क्यों लगाते? ஒருவேளை படிக்காம இருந்திருந்தா அவங்களும் சொல்லியே சொன்னாங்க. इस बाबा ने भी पढ़ी அவங்களுக்கு உடனே சொன்னாங்க. இந்த பாபாவும் படிச்சிருக்காங்க. और उस बाबा ने भी पढ़ी. பிறகு அந்த பாபாவும் படிச்சிருக்காங்க. नेमी थे, गीता पढ़ेंगे. அப்படின்னா அதோட நியமத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கீதா படிப்பாங்க. पत्रों को जला देंगे, பத்திரத்தை तिलक देंगे, திலக்கத்தை வைப்பாங்க. तब खाना खावेंगे. அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இல்லையா? கீதாவை அதுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பிடுவாங்க. और फिर शुरू से लेकर नारायण का पुजारी था. பிறகு ஆரம்பத்திலிருந்தே அவங்க நாராயணனோட பூஜாரியாக இருந்தாங்க. पहले लक्ष्मी नारायण का चित्र था. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணனோட சித்திரம் இருந்தது. तो चित्र देखकर क्या ख्याल आया इनको? அப்போ சித்திரத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன சிந்தனை வந்துட்டு இருந்தது? लक्ष्मी नारायण का லக்ஷ்மி நாராயணனோட पाँव दबा रही थी. கால் அமைக்கிட்டு இருந்தாங்க. वो चित्र அந்த சித்திரம் भक्ति मार्ग का चित्र है. பக்தி மார்க்கத்தினோட சித்திரமா இருக்கு. उस भक्ति मार्ग के चित्रण का असली चित्रण कहाँ हुआ? அந்த பக்தி மார்க்கத்தினோட சித்திரம் என்ன இருக்குதோ அதோட உண்மையான சித்திரன்ன்றது எங்க ஏற்பட்டது? संगम युग में ही हुआ होगा. சங்கம் யுகத்துல தான் ஏற்பட்டிருக்கும். तो बाबा की बुद्धि में तो शूटिंग की बात नहीं थी. அதாவது பாபாவோட புத்தியில ஷூட்டிங்கினோட விஷயம் இருக்கல. ये सारी भक्ति मार्ग की रिहर्सल कहाँ होती है? இந்த முழு பக்தி மார்க்கத்தினோட ரிஹர்சல் எங்க ஆகுது? संगम युग में होती है. சங்கம் யுகத்துல और ஆகுது. ये तो अज्ञान काल की बात बताई. பிறகு இது அஞ்ஞான காலத்தினோட விஷயத்த சொன்னாங்க. क्या? என்ன? कि लक्ष्मी नारायण के पाँव दबाती थी. லக்ஷ்மி நாராயணனோட காலை அமுக்கிட்டு இருந்தாங்க. बाबा ये चित्र अपने पास रखते थे. பாபா இந்த சித்திரத்தை அவங்க கிட்ட வச்சிட்டு இருந்தாங்க. तो बाबा को ख्याल आया, அப்ப பாபாக்கு சிந்தனை வந்தது, इन चित्रों से ही ये रस्म निकली है. இந்த சித்திரங்கள் இருந்துதான் இந்த பரம்பரை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ये रस्म रिवाज है कहाँ के? இந்த பரம்பரை எல்லாம் எந்த நேரத்தினோடதா இருக்குது? संगम युग के रस्म रिवाज है. சங்கம் யுகத்தினோட பரம்பரை இருக்குது. तो आज स्त्रियां बैठ पति के पाँव दबाती हैं. அதாவது இன்னைக்கு பெண் உட்கார்ந்து அவங்களோட கணவனோட காலை அமைக்கிறாங்க. है कौन से पाँव की बात? இது எந்த காலினோட விஷயமா இருக்குது?
ये तो बुद्ध रूपी पाँव की बात है। இது புத்தி ரூபமான காலினோட விஷயமா இருக்கு. बुद्ध रूपी पाँव बहुत व्यथित हो जाता है। புத்தி ரூபமான காலு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, बहुत तकलीफ होती है। ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. तो लक्ष्मी ने आकर के क्या किया? அப்போ லக்ஷ்மி வந்து என்ன செஞ்சாங்க? जैसे எப்படி என்ன शास्त्रों में दिखाया है कि जगत पिता शंकर के पीछे भस्मासुर पड़ा। எப்படி சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க, ஜெகத் பிதா சங்கருக்கு பின்னாடி பஸ்மாசுரன் எப்படி என்ன பின்னாலே சுத்திட்டு இருந்தா. सारी दुनिया में घूमते फिरे, दौड़ते फिरे। முழு உலகத்துல சுத்துனாங்க, ஓடுனாங்க. तो पाँव तो थकेंगे ना। இப்போ காலுக்கு என்ன ஆகும்? கலப்படம் ஏற்படும் இல்லையா? तो किसने आकर के सुरक्षा की? அப்போ யாரு வந்து பாதுகாப்பை கொடுத்தாங்க? लक्ष्मी ने आकर के सुरक्षा की। லக்ஷ்மி வந்து பாதுகாப்பை கொடுத்தாங்க. बातें तो सब यहाँ की हैं। விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்தினோடதா இருக்குது. इसलिए अव्यक्त बाप दादा ने बोला அதனாலதான் कई साल पहले, அவ்யக்த பாப்தாதா நிறைய வருஷங்களுக்கு பின்னாடியே சொன்னாங்க. क्या बोला? என்ன சொன்னாங்க? विजयमाला का आवाहन करो। விஜய் மாலாவை இன்வைட் பண்ணுங்க. नहीं तो क्या होगा? இல்லன்னா என்ன ஆகும்? सारी एडवांस पार्टी முழு அட்வான்ஸ் பார்ட்டி, और एडवांस पार्टी का मुखिया பிறகு அட்வான்ஸ் பார்ட்டினோட முக்கியமானவங்க ऐसे ही बिल बिलाते रहेंगे। இப்படியே அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. ऐसे बहुत पुरुष हैं இப்படி நிறைய जो ஆண்கள் भक्ति இருக்காங்க. मार्ग का ये चित्र देख करके பக்தி மார்க்கத்தினோட இந்த சித்திரத்தை பார்த்து अपनी पत्नी से தன்னோட மனைவி மூலமாக पाँव दबाते हैं। காலை அமக்க வைக்கிறாங்க. तब उनको नींद आती है। அப்ப அவங்களுக்கு தூக்கம் வருது. जब तक पाँव न दबावे எப்ப வரைக்கும் காலை तब तक அமைக்கலையோ उनको चैन की नींद नहीं आती है। அப்ப வரைக்கும் அவங்களுக்கு அமைதியான தூக்கம் வர்றதில்ல. भक्ति मार्ग में इसका क्या चित्र बनाया हुआ है? பக்தி மார்க்கத்துல இதுக்காக என்ன சித்திரத்தை காமிச்சிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க? है? शेषनाग की सैया में அந்த பாம்பினோட பெட் இருக்கு இல்லையா, அது மேல विष्णु விஷ்ணு आराम से लेटा पड़ा है। நிம்மதியாக சாஞ்சிருக்காங்க. लक्ष्मी बुद्ध रूपी पाँव லக்ஷ்மி புத்தி ரூபமான காலை दबाए रही है। அமுக்கிட்டு இருக்காங்க. नारायण का चित्र तो बहुत अच्छा था। நாராயணனோட சித்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. तो लक्ष्मी की व्यथा देख करके बाबा को அப்போ லக்ஷ்மியினோட கஷ்டத்தை பார்த்து பாபாக்கு रहम आ गया। அவங்களுக்கு கருணை तो வந்துடுச்சு. क्या किया? அப்ப என்ன பண்ணிட்டாங்க? चित्र में से लक्ष्मी का चित्र சித்திரத்துல இருந்து லக்ஷ்மியினோட சித்திரத்தை हटा दिया। எடுத்துட்டாங்க. एक अच्छे फोटोग्राफर के द्वारा। ஒரு நல்ல போட்டோகிராஃபர் மூலமாக அதை எடுத்துட்டாங்க. उस समय कोई ज्ञान नहीं था। அந்த நேரத்துல ஞானம் ஒண்ணும் இருக்கல. इसको யாருக்கு? ब्रह्मा बाबा को। பிரம்மா பாபாக்கு. भक्ति में था ना। பக்தியில இருந்தாங்க இல்லையா? 12 गुरु किए हुए थे 12 குருக்கள் இருந்தாங்க. और नारायण का चित्र तो साथ में ही रहता था। பிறகு நாராயணனோட சித்திரம் கூடயே இருந்தது. ये तो नहीं समझते थे இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கல. कि मैं ऐसा बनूंगा,
நான் இப்படி ஆகுவேன்னு कैसा எப்படி है? नारायण कैसा? நாராயண் போல नारायण बनूंगा या नारायण जैसा बनूंगा? நாராயண் ஆகுவேனா இல்லைன்னா நாராயண் போல ஆகுவேனா नारायण जैसा बनूंगा ये इनकी बुद्धि में நாராயண் போல ஆகுறன்றது இந்த விஷயம் இவங்களோட புத்தியில नहीं था। இருக்கல. जरूर दर्शन दिया, கண்டிப்பாக தரிசனத்தை பண்ணிருக்காங்க. बस அவ்வளவுதான். ये तो वंडर हो गया ना। இது வண்டர் ஆயிடுச்சு இல்லையா? छोटेपन में जो कृष्ण का भक्त था சின்ன வயசுல யாரு கிருஷ்ணனோட பக்தனாக இருந்தாங்க, घूमता फिरता था, சுத்திட்டு இருந்தாங்க, अनाज बेचता था, தானியத்தை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, बड़ा हुआ பெரியவங்க எப்போ ஆனாங்களோ तो फिर नारायण से प्रीति हो गई। அப்போ நாராயணன் கூட அன்புன்றது ஏற்பட்டது. बचपन में किससे प्रीति थी? சின்ன வயசுல யார் மேல அன்பு இருந்தது? कृष्ण से प्रीति थी। கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தது. बड़ा हुआ तो नारायण से प्रीति हुई। பெரியவங்க எப்போ ஆனாங்களோ அப்போ நாராயண் கூட அன்புன்றது ஏற்பட்டது. कृष्ण का चित्र ही छोड़ दिया। கிருஷ்ணனோட சித்திரத்தையே விட்டுட்டாங்க. अभी वंडर खाता हूँ। இப்போ ஆச்சரியம் ஆகுது. कृष्ण का भी भक्त बना, नारायण का भी भक्त बना। கிருஷ்ணனோட பக்தனும் ஆனாங்க, நாராயணனோட பக்தனும் ஆனாங்க. पहले होती है अव्यभिचारी भक्ति, ஃபர்ஸ்ட் एक ஆகுது शिव की। அவிபிச்சாரி பக்தி, ஒரு சிவனோடது இருந்தது ஆகுது. फिर देवताओं की, பிறகு தேவதைகளது, फिर व्यभिचारी बन जाते हैं। பிறகு விபிச்சாரி ஆயிடுறாங்க. गुरुओं को भी देखो माथा टेकते हैं ना। குருக்களை கூடயும் பாருங்க, தலைய வணங்குறாங்க இல்லையா? शरीर भी 5 तत्वों का बना हुआ है ना। சரீரம் கூடயும் 5 தத்துவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? इसका யாரோடது? गुरुओं का। குருக்களது. तो 5 तत्वों की पूजा, गुरुओं की पूजा, அதாவது 5 தத்துவங்களோட பூஜை, குருக்களோட பூஜை, माना भूत पूजा। அப்படின்னா பூத பூஜை. शरीर को पूजना, சரீரத்துக்கு பூஜை பண்றது, ये तो 5 तत्वों की पूजा हो गई। இது 5 தத்துவங்களினோட பூஜை ஆயிடுச்சு. गुरुओं की पूजा कैसे होती? குருக்களோட பூஜை எப்படி ஆகுது? मंदिर में आरती उतारने जावेंगे கோயில்ல ஆர்த்தி எடுக்கிறதுக்காக போகுவாங்க. तो पहले அப்போ ஃபர்ஸ்ட் गुरु की आरती उतारेंगे, குருனோட ஆர்த்தியை எடுப்பாங்க. गुरु के पांव धो करके पीवेंगे। குருவோட காலை கழுவிட்டு அதை குடிப்பாங்க. ये भूत पूजा हुई ना। இது பூத பூஜை ஆச்சு இல்லையா? बाप बैठ समझाते हैं, அப்பா உட்காந்து புரிய வைக்கிறாங்க. मनुष्य की पूजा करना भूत की पूजा है। மனிதர்களோட பூஜை செய்யறது பூதங்களோட பூஜை இருக்கு. आत्मा की पूजा अलग होती है। ஆத்மாவோட பூஜை அது தனியாக இருக்கும். ठीक है? இதென்ன இருக்குது? आत्मा की कैसे पूजा होती है? ஆத்மாவோட பூஜை எப்படி ஆகுதுன்னு கேக்குறாங்க. है? आत्मा की पूजा शालिग्राम के रूप में होती है भक्ति मार्ग में। ஆத்மாவோட பூஜை சாலிகிராமினோட ரூபத்துல ஆகுதா பக்தி மார்க்கத்துல? उसमें आत्मा होती है क्या? அதுல ஆத்மா இருக்குமா? फिर आत्मा की पूजा कहाँ हुई? அப்ப ஆத்மாவோட பூஜை எங்கிருந்து ஆச்சு? कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்கு? संगम युग में
சங்கம் யுகத்துல जो आत्माएं अपना पुरुषार्थ पूरा करती है, எந்த ஆத்மாக்கள் அவங்களோட புருஷார்த்தத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, संपन्न रूप से आत्मिक स्थिति में टिकती है, பரிபூர்ணமான ரூபத்துல ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கிறாங்க, सारे संसार में முழு உலகத்துல 9 लाख सितारों के रूप में चमक मारती है। 9 லட்சம் நட்சத்திரங்கள் ரூபத்துல ஜொலிக்கிறாங்க, ஜொலிப்பாங்க. तो दुनिया वाले அப்போ உலகத்தினார்கள் उनको नमन करते हैं, அவங்களுக்கு தலைய வணங்குவாங்க, पूज्य भाव धारण करते हैं। பூஜைக்கு தகுந்தமான பாவனைய என்னென்ன தாரணை பண்ணிக்கிறாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க आत्माओं की पूजा अलग होती है, ஆத்மாக்களோட பூஜை தனின்னு சொல்றாங்க. और मनुष्य की पूजा करना भूत पूजा है। பிறகு மனிதர்களோட பூஜை செய்யறது பூத்த பூஜை ஆயிருக்குது. रात दिन का फर्क है। பகல இரவினோட வித்தியாசம் ஆயிருக்கு. वो फिर शिवलिंग और शालिग्राम बनाए पूजा करते हैं। அவங்க பிறகு என்ன செய்யறாங்கன்னா சிவலிங்க பிறகு शालिग्रामனோட பூஜைய செய்யறாங்க. कौन? யாரு? भक्त लोग। பக்தர்கள் जड़ शिवलिंग बनावेंगे, ஜட சிவலிங்கத்தை ரெடி பண்ணுவாங்க, जड़ शालिग्राम बनावेंगे ஜட शालिग्राम ரெடி பண்ணிப்பாங்க, और उनकी पूजा करेंगे। பிறகு அதோட பூஜைய செய்வாங்க. बाबा का ये सब देखा हुआ है। பாபா இதெல்லாமே பார்த்திருக்காங்க தான். ये लोग तो अपन को शिवोम कह करके बैठ पूजा कराते हैं। இவங்க என்னன்னா தன்னை சிவோமன் சொல்லி உட்கார்ந்து பூஜைய செய்யறாங்க. अभी ये तो समझते हो, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இது ऊंचते ऊंचे है भगवान। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க ஆயிருக்காங்க பகவான். ये गुरु लोग இந்த குரு ஜனங்க जो शिवोम कह के बैठ जाते हैं, யாரு சிவோமன் சொல்லி உட்கார்ந்துடுறாங்க, अपन को त्रिमूर्ति शिव समझ करके बैठ जाते हैं, தன்னை திரிமூர்த்தி சிவனன் சொல்லி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறாங்க. वो ऊंचते ऊंचे तो नहीं है। அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க இல்ல. कृष्ण को कब ऊंचते ऊंचे नहीं कहेंगे। கிருஷ்ணரை எப்பவுமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல மாட்டாங்க. क्यों? ஏன்? क्यों नहीं कहेंगे ऊंचते ऊंचे? ஏன் சொல்ல மாட்டாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு? क्योंकि भक्ति मार्ग में दिखाया है, என்ன பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்காங்க. कृष्ण ने भी शिवलिंग की उपासना की। கிருஷ்ணர் கூடயும் சிவலிங்கத்தினோட உபாசனை செஞ்சாங்க, பூஜை பண்ணாங்க. गोपेश्वर मंदिर बने हुए हैं। கோபேஸ்வர் மந்திரம் உருவாகி இருக்குது. ऊंचते ऊंचे नहीं कहेंगे। உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல மாட்டாங்கன்னா फिर किस कैटेगरी में रखा जाए? அப்போ எந்த கேட்டகரியில வைக்கப்படும்? राम राज्य और रावण राज्य का अर्थ भी तुम जानते हो। ராமராஜ்யம் பிறகு ராவண ராஜ்யத்தினோட அர்த்தத்தை பற்றி கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. राम राज्य का फाउंडेशन कहाँ से पड़ता है? ராமராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஏற்படுது? और रावण राज्य का फाउंडेशन कहाँ से पड़ता है? பிறகு ராவண ராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஏற்படுது? राम राज्य का फाउंडेशन डालने वाला कौन? ராமராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் போடக்கூடியவங்க யாரா இருக்காங்க? और रावण राज्य का फाउंडेशन डालने वाला कौन? பிறகு ராவண ராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் போடக்கூடியவங்க யாரா இருக்காங்க? राम तो त्रेता में है ராமர் திரேதால இருக்காங்க. और कृष्ण तो பிறகு கிருஷ்ணர் सतयुग के आदि में है। சத்யுகத்தினோட ஆரம்பத்துல இருக்காங்க. और रावण यहाँ होता है। பிறகு ராவணன் இங்க இருப்பாங்க. कहाँ? இங்க இருக்கான் எங்க? कलयुग में।
கலியுகத்துல सूर्यवंशी के बाद चंद्रवंशी राज्य चलता है। சூரியவம்சி பிறகு சந்திரவம்சி ராஜ்யம் நடக்குது. सूर्यवंशी राज्य किसका சூரியவம்சி ராஜ்யம் யாரோடது? है? सतयुग में सूर्यवंशी राज्य होता है, किसका होता है? சத்யுகத்துல சூரியவம்சி ராஜ்யம் நடக்குது. யாரோடது நடக்குது? सतयुग के नारायण का कृष्ण पहला சத்யுகி நாராயணனோட கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் जो प्रिंस है பிரின்ஸ் யார் இருக்காங்க? बड़ा होता है तो उसका राज्य होता है। பெரியவங்க எப்ப ஆகுறாங்களோ அப்ப அவங்களோட ராஜ்யம் நடக்குது. सूर्यवंशी राज्य कहा जाता है। சூரியவம்சி ராஜ்யம்னு சொல்லப்படுகிறது. तो वंश की शुरुआत कहाँ से होती है? அப்போ வம்சத்தினோட ஆரம்பம் எங்கிருந்து ஆகுது? है? वंश की शुरुआत तो जरूर सूर्य से हुई होगी। வம்சத்தினோட ஆரம்பம் கண்டிப்பாக சூரியன்ல இருந்து ஆயிருக்கும். तब तो सूर्यवंश कहा जाता है। அப்பதானே சூரிய வம்சம் சொல்லப்படுகிறது. और चंद्रवंश की शुरुआत कहाँ से हुई होगी? பிறகு சந்திரவம்சியினோட ஆரம்பம் எங்கிருந்து ஆயிருக்கும்? है? चंद्रमा से। சந்திரமால இருந்து ஆயிருக்கும். त्रेता युग में कौन सा वंश होता है? திரேதா யுகத்துல எந்த வம்சம் இருக்கும்? चंद्रवंश। சந்திர வம்சம். तो राम किसकी औलाद हुआ होगा? அப்போ ராமர் யாரோட குழந்தையாக இருந்திருப்பாங்க? है? जरूर है। கண்டிப்பாக सतयुग आदि में சத்யுகத்தினோட ஆரம்பத்துல कृष्ण की सोल கிருஷ்ணனோட ஆத்மா सूर्यवंशी राम की औलाद சூரியவம்சி ராமனோட குழந்தை. और त्रेता में राम वाली आत्मा பிறகு திரேதால ராம்பாலி ஆத்மா चंद्र की औलाद। சந்திரனோட குழந்தை. ये अरस परस उलट पलट चलता रहता है। இது எப்படின்னா ஒரு தடவை இவங்க ஒரு தடவை அவங்க இப்படி நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு தடவை இவரு ஒரு தடவை அவரு இப்படி நடந்துட்டே தான் இருக்கும். चंद्रवंशी के बाद होता है रावण राज्य। சந்திரவம்சிக்கு பிறகு இருக்கும் ராவண ராஜ்யம். पहले सूर्य का वंश, ஃபர்ஸ்ட் சூரியனோட வம்சம், बाद में பிறகு चंद्रमा का वंश। சந்திரமாவினோட வம்சம். शूटिंग कहाँ होती है? ஷூட்டிங் எங்க ஆகுது? है? ब्राह्मणों की संगम युगी दुनिया में शूटिंग होती है। பிராமணர்களோட சங்கமயுகி உலகத்துல ஷூட்டிங் நடக்குது. और चंद्रवंश के बाद होता है பிறகு சந்திரவம்சிக்கு நெக்ஸ்ட் ஆகுது इसका वंश, யாரோட வம்சம்? रावण का वंश। ராவணனோட வம்சம். रावण राज्य कहा जाता है। ராவண ராஜ்யம்னு சொல்லப்படுகிறது. इसलिए அதனால इसे राम राज्य இதுக்கு ராமராஜ்யம் और रावण राज्य कह दिए। பிறகு ராவண ராஜ்யம்னு சொல்லிட்டாங்க. எது? है? अरे एक सिर अनेक सिरों की बातें है ना। அரே ஒரு தலை நிறைய தலைகளினோட விஷயமா இருக்கு இல்லையா? इसे कह दिया राम राज्य। எதுக்கு சொல்லிட்டாங்க ராமராஜ்யம்னு சொல்லி? जहाँ एक की मत चलती है उसे कहते हैं எங்க ஒருத்தரோட டைரக்ஷன் நடக்குதோ அதுக்கு சொல்லிட்டாங்க राम राज्य। ராமராஜ்யம். और जहाँ अनेकों की मत चलती है वहाँ कहते हैं பிறகு எங்க நிறைய பேரினோட டைரக்ஷன்ஸ் நடக்குதோ அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா रावण राज्य। ராவண ராஜ்யம். तो रावण राज्य का फाउंडर कौन हुआ? அதாவது ராவண ராஜ்யத்தினோட ஃபவுண்டர் யார் ஆனாங்க? रावण कहते हैं काम क्रोध लोभ मोह अहंकार 5 विकार। ராவணன் யாருக்கு சொல்வாங்கன்னா காம குரோத லோப மோக அகங்காரம் 5 விகாரத்துக்கு சொல்வாங்க. और उनकी सहयोगिनी शक्ति के रूप में பிறகு அதுக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியினோட ரூபத்துல पृथ्वी जल वायु अग्नि आकाश நிலம் நீரு காற்று நெருப்பு ஆகாயம் प्रकृति के 5 रूप। இயற்கையினோட 5 ரூபங்கள்.
10 मिलकर के रावण के 10 सिर कहे जाते हैं। 10 சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா ராவணனோட 10 தலைகள் ஆயிடுது. तो इन 5 विकारों அதாவது இந்த 5 விகாரங்கள் और पंच तत्वों का बाप कौन है? பிறகு 5 தத்துவங்களுக்கு அப்பா யாருன்னு கேக்குறாங்க. भक्ति मार्ग में उसे दिखाते हैं गधे के रूप में। பக்தி மார்க்கத்துல அத என்ன காமிச்சிருக்காங்கன்னா கழுதையினோட ரூபத்துல सबका காமிச்சிருக்காங்க. वजन ढोता है। எல்லாரோட சுமைய கூடயும் தூக்குறாங்க. தூக்குது. इसलिए इसे राम राज्य और रावण राज्य कह दिए है। அதனாலதான் இத ராமராஜ ராவண் ராஜன் சொல்லிட்டாங்க. अनेकों की मत कहाँ से शुरू होती है? நிறைய பேரினோட டைரக்ஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? वो तो द्वापर की बात रही, 63 जन्म की। அது துவாபர யுகத்தினோட விஷயம் ஆச்சு. 63 ஜென்மங்களினோடது. संगम युग में कहाँ से शुरू होती है? சங்கம் யுகத்துல எங்கிருந்து ஆரம்பம் ஆகுது? हैं? यज्ञ के आदि में ही யக்ஞத்தினோட ஆரம்பத்திலேயே रावण राज्य की शूटिंग का फाउंडेशन ராவண ராஜ்யத்தினோட ஷூட்டிங்கினோட ஃபவுண்டேஷன் पड़ चुका था। ஏற்பட்டிருந்தது. चंद्रमा ठंडा होता है, சந்திரமா குளிர்ச்சியாக இருக்கும். मातृवात्सल्य அம்மாவோட அன்பு बच्चों के प्रति குழந்தைகளுக்காக कैसा रूप धारण करता है? எப்படிப்பட்ட ரூபத்தை தாரணை செய்து सौम्य रूप धारण करता है சாஃப்டான ரூபத்தை தாரணை செய்யறாங்களா या तलखीला रूप धारण करता है? இல்லன்னா ரொம்ப ஹார்டான ரூபத்தை தாரணை செய்யறாங்களா? सौम्य रूप धारण करता है। சாஃப்டான ரூபத்தை தாரணை செய்யறாங்க. तभी से यज्ञ में அப்பல இருந்த யக்ஞத்துல जो आसुरी शक्तियाँ थी யாரு ஆசுரி சக்திகள் இருந்தாங்களோ उन्होंने ब्रह्मा के ऊपर कब्जा जमाई लिया। அவங்க பிரம்மா மேல கண்ட்ரோல பண்ணிக்கிட்டாங்க, பிடிக்க எடுத்துக்கிட்டாங்க. 10 सिर हावी हो गए। 10 தலைகள் எப்படின்னா அவங்க மேல ஹாவி ஆகுறதுன்னா அந்த இதாகிறது எப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபுல் ட்ரை பண்றாங்க. नहीं तो सूर्यवंशी हुए लक्ष्मी नारायण। இல்லன்னா சூரியவம்சி ஆனாங்க லக்ஷ்மி நாராயண். यहाँ फिर भगवान को भी राम कह देते हैं। இங்க பகவானுக்கு கூடயும் ராமரன் சொல்லிடுறாங்க. कहते हैं पतित पावन सीताराम। சொல்றாங்க பதித்த பாவன் சீதாராம். सीता का नाम पहले क्यों लगाई दिया? சீதாவோட பேரையே ஃபர்ஸ்ட் போட்டுட்டாங்க. जब तक सीता पावन न बने அதாவது எப்ப வரைக்கும் சீதா பாவன ஆகலையோ राम भी पावन ராமர் கூடயும் பாவன் नहीं बन सकता। ஆக முடியாது. रचना जब तक पावन न बने படைப்பு எப்ப வரைக்கும் பாவன ஆகாதோ रचयिता की भी ड्यूटी है படைப்பவரினுடைய கூடயும் டியூட்டியா இருக்கு. कि वो पावन बनकर वापस அவங்க பாவனமாகி திரும்பி नहीं जा सकता। போக முடியாது. बाबा ने समझाया है பாபா புரிய வச்சிருக்காங்க. सभी सीताएं हैं ब्राइड्स। எல்லா சீதாக்களா இருக்காங்க மகள்கள் அப்படின்னா பிரைட்ஸ். एक बाप है மணப்பெண்கள். ब्राइड ग्रूम। ஒரு அப்பா இருக்காங்க மணமகன். एक और अनेक का क्या मतलब हुआ? ஒருத்தர் பிறகு நிறைய பேரினோட வித்தியாசம் என்னாச்சு, என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. कौन एक है ब्राइड ग्रूम? யாரு ஒருத்தர் பிரைட் க்ரூம் ஆயிருக்காங்க?
एक मन साकार में है तब एक कहा जाएगा. ஒருத்தர் அப்படின்னா சாக்காரத்துல இருக்காங்க, அப்போ ஒருத்தருன்னு சொல்லப்படுகிறாங்க. एक है ब्राइड ग्रूम, 7 सीताएं हैं. ஒருத்தரா இருக்காங்க பிரைட் க்ரூம், எல்லாருமே சீதாக்கள் ஆயிருக்காங்க, பிரைட்ஸ் ஆயிருக்காங்க, மணப்பெண்கள் ஆயிருக்காங்க. एक राम तुम बच्चों को श्रृंगारने आते हैं. ஒரு ராம் குழந்தைகளான உங்களுக்கு அலங்காரத்தை செய்யறதுக்காக வராங்க. बाप बैठ समझाते हैं. அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. ये राम राज्य क्या है இந்த ராமராஜ்யம் என்ன இருக்குது, और रावण राज्य क्या है. क्या है? பிறகு ராவண் ராஜ்யம் என்ன இருக்குது, என்ன இருக்குது. अनेकों की मत से जो राज्य चलता है நிறைய பேரினோட டைரக்ஷனோட ஆதாரப்படி என்ன ராஜ்யம் நடக்குதோ वो रावण राज्य. அது ராவண ராஜ்யமா இருக்கு. और एक की मत से जो राज्य चलता है பிறகு ஒருத்தரோட டைரக்ஷனோட ஆதாரப்படி என்ன ராஜ்யம் நடக்குதோ वो राम राज्य. அது ராமராஜ்யமா இருக்கு. ये बाप बैठ समझाते हैं. இது அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. आगे तुम भी नहीं जानते थे. முன்னாடி உங்களுக்கு கூடயும் தெரிஞ்சிருக்கல. कोई राम का भक्त है, कोई हनुमान का भक्त है, कोई गणेश का है. சிலர் ராமர், சிலர் ஹனுமான், சிலர் கணேசருக்கு பக்தர். भक्ति करते रहते हैं. பக்தியை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. अब जबकि गाते हैं पतित पावन सीताराम, இப்போ பாடுறாங்க என்னென்ன பத்தித்த பவன் சீதாராமன் சொல்லி எப்ப பாடுறாங்களோ फिर ये हनुमान और गणेश कहाँ से आ गए. பிறகு இந்த ஹனுமான் பிறகு கணேஷ் எங்கிருந்து வந்தாங்க. इनको भगवान कैसे मान लिया. இவங்கள பகவானன்னு சொல்லி எப்படி ஏத்துக்கிட்டாங்க. यहाँ भी आधा रास्ता पर हनुमान का मंदिर बनाई दिया. இங்க கூடயும் பாதி ரூட்ல என்னன்னா ஹனுமானோட கோயில ரெடி பண்ணிட்டாங்க. कहाँ? எங்க माउंट आबू जाते हैं तो बीच में कहीं हनुमान का मंदिर. மவுண்ட் ஆபுக்கு எப்ப போகிறாங்களோ அப்போ நடுவுல சில இடத்துல ஹனுமானோட கோயில். तो यहाँ भी आधा रास्ता पर हनुमान का मंदिर बनाई दिए है. இங்க கூட என்னன்னா பாதி ரூட்டுல அந்த ஹனுமானோட கோயில ரெடி பண்ணிருக்காங்க. आधा रास्ता क्यों? பாதி ரூட்டியே पतित से जब पावन बनने की उल्टी सीढ़ी चढ़ते हैं பதித்தர்ல இருந்து எப்போ பாவன ஆகிறதுக்கான தலைகீழான படியை எப்போ ஏறுறாங்களோ तो हनुमान की पूजा कौन सी युग से शुरू होती है. அப்போ ஹனுமானோட பூஜை எந்த யுகத்திலிருந்து ஆரம்பமாகுது. द्वापर के अंत से. துவாபர் யுகத்தினோட கடைசியில் இருந்துன்னு சொல்றாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि यहाँ जब ऊपर चढ़ते हैं तो आधे रास्ते पर भी இங்க எப்போ மேல ஏறுறீங்களோ அப்போ பாதி வழிக்கு கூடயும் हनुमान का मंदिर बनाया हुआ है. பாதி வழியிலேயே ஹனுமானினோட கோயில கூடயும் ரெடி பண்ணிருக்காங்க. एक एक्सीडेंट हुआ. ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. उस जगह पर जहाँ हनुमान का मंदिर बना हुआ है அந்த இடத்துல எங்க ஹனுமானோட கோயில ரெடி பண்ணிருக்காங்களோ वहाँ एक एक्सीडेंट हुआ. அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. हनुमान के भक्त ने कह दिया यहाँ हनुमान का मंदिर बनाओ तो ஹனுமானோட பக்தன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க ஹனுமானோட आगे कोई एक्सीडेंट नहीं होगा. கோயில ரெடி பண்ணுங்க, அப்போ முன்னாடி எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் ஆகாது. बस वहाँ कुटिया में बैठ गया. அவ்வளவுதான். அங்க कौन बैठ गया? என்னன்னா அதுல அந்த ரூம்ல உட்காந்துட்டாங்க. யாரு உட்காந்துட்டாங்க? हनुमान बैठ गया. ஹனுமான் உட்காந்துட்டாங்க. मंदिर बनाई दिया. கோயில ரெடி பண்ணிட்டாங்க. जैसे कि उनकी प्रॉपर्टी हो गई. எப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆகுற போல ஆயிடுச்சு. कि
யாரோடது? रामायण में क्या क्या बैठ लिखा है? ராமாயணத்துல ஏதெல்லாம் உட்காந்து தயார் பண்ணிருக்காங்க? राम की सीता चुराई गई, ராமரோட சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க. फिर बंदरों ने पुल बांधी, பிறகு அந்த குரங்குகள் அந்த பிரிட்ஜ கட்டினாங்க. पुल बांधी, புல்லுன்னா அந்த இது பிரிட்ஜுக்கு சொல்லுவாங்க. அப்படி என்ன? कौन सा पुल बांधी எந்த பிரிட்ஜ கட்டினாங்க? है? संगठन का पुल होता है, சங்கட்டனையினோட பிரிட்ஜா இருக்குமா? एक स्थान से दूसरे स्थान तक जाने वाला पुल होता है. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த பிரிட்ஜ் இருக்கும். भारत में राम राज्य பாரத்ல ராமராஜ்யம், और लंका में பிறகு லங்கால रावण राज्य भक्तों ने दिखाया है. ராவண ராஜ்யத்தை பக்தர்கள் காமிச்சிருக்காங்க. माना दो पार्टियां रही होंगी संगम युग में, அப்படி என்ன 2 பார்ட்டிகள் இருந்திருப்பாங்க சங்கம் ब्राह्मणों யுகத்துல. की. பிராமணர்களோடது. उन ब्राह्मणों की दो पार्टियों के बीच में அந்த பிராமணர்களோட 2 பார்ட்டிக்கு நடுவுல ज्ञान का ऐसा सेतु बनाया गया ஞானத்தினோட அப்படிப்பட்ட சேத்துவை ரெடி பண்ணாங்க. जो दोनों पार्टियां एक दूसरे से जुड़ गई. எப்படி என்ன அப்படிப்பட்ட ஒரு பிரிட்ஜ கட்டினாங்க. அதுல 2 பார்ட்டிகள் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இணைஞ்சிட்டாங்க. इधर की बात उधर पहुंचने लगी இங்க இருக்கிற விஷயங்கள் அங்க और उधर की बात அங்க போகிறதுக்கு ஆரம்பமாச்சு. பிறகு அங்க இருக்கிற விஷயங்கள் इधर आने लगी. இங்க வர்றதுக்கு ஆரம்பமாச்சு. कनेक्शन जुटा हुआ रहा. கனெக்ஷன் இணைஞ்சிருந்தது. तो देखो कितनी दंत कथाएं लिख दी है. அப்ப பாருங்க எவ்வளவு கதைகளை எழுதியிருக்காங்க. है ज्ञान रत्नों के पुल की बात. இது ஞான ரத்னங்களினோட பிரிட்ஜினோட விஷயமா இருக்கு. और क्या दिखाते हैं? பிறகு என்ன காமிக்கிறாங்க? कहते हैं दो बंदर थे, சொல்றாங்க 2 குரங்குகள் இருந்தது. जो पत्थर उठा के लाते थे. இது கல்லுகளை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. उनके हाथ से அவங்களோட கைகள் இருந்து वो पत्थर सागर में डाले जाते थे. அந்த ஒரு கல்களை என்ன செய்வாங்கன்னா சாகர்ல போடப்பட்டுட்டு இருந்தது. அந்த 2 குரங்குகள் என்ன செஞ்சுட்டு இருந்ததுன்னா கடல்ல இந்த கல்ல வீசிட்டு तो वो இருந்தது. तैरने लगते थे. அப்போ அது ஃப்ளோட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தது. पत्थर भी पानी में तैरने लगते थे. கல்லுகள் கூடயும் தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டு இருந்தது. अब कौन से पत्थर है, இப்போ எந்த கல்லுகளா இருக்குது? कौन सा सागर है எந்த கடலா இருக்கு? और कौन वो बंदर है பிறகு அந்த குரங்குகள் யாரா இருக்காங்க? जिनके बुद्ध रूपी हाथ में யாரோட புத்தி ரூபமான கைகள்ல वो पत्थर आने से भी அந்த கல்லுகள் வர்றதுனாலயும் तैरने वाले बन जाते थे. ஃப்ளோட் ஆகக்கூடியவங்களாக ஆயிட்டு இருந்தாங்க. कौन थे बंदर? யாரா இருந்தாங்க குரங்குகள்? रामकृष्ण की आत्माएं ही ராமகிருஷ்ணர்களினோட ஆத்மாக்கள் தான் बंदर के रूप में दिखाई दी है. குரங்குகளினோட ரூபத்துல காமிக்கப்பட்டிருக்காங்க. उनके बुद्धि रूपी हाथ में அவங்களோட புத்தி ரூபமான கைகள்ல जो जड़ गीता है, இந்த ஜட கீதா என்ன இருக்கு? झूठी गीता है, பொய்யான கீதா. जिसमें எதுல? गीता का भगवान கீதாவோட கணவன் पिताश्री ब्रह्मा का नाम डाल दिए है. பிதாஸ்ரீ பிரம்மாவோட பேரை போட்டுட்டாங்க. उस झूठी गीता के पत्थरों को அந்த பொய்யான கீதாவினோட கல்லுகளை उन बंदरों के बुद्ध रूपी हाथ में அந்த குரங்குகளினோட புத்தி ரூபமான கைகள்ல आने मात्र से ही வர்றதுனாலயே वो रतन इतने हल्के बन गए அந்த ரத்னங்கள் எந்த அளவுக்கு லேஸ் ஆயிடுச்சுன்னா
कि सागर में तैरने लगे। அது கடல்ல ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஆரம்பமாச்சு. रामकृष्ण की आत्माओं के मनन चिंतन मंथन की बातें है। ராமகிருஷ்ண ஆத்மாக்களோட விசாரசாகர மந்தனத்தினோட விஷயமா இருக்குது. शास्त्रकारों ने उसे சாஸ்திரக்காரங்கள் அத स्थूल रूप दे दिया। அதுக்கு ஸ்தூலமான ரூபத்தை கொடுத்துட்டாங்க. तो दिखाई दिया कि बंदरों ने पुल बांधी। அப்போ காமிச்சிட்டாங்க அந்த குரங்குகள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜ கட்டினாங்க. कितनी दंत कथाएं लिखी है। எந்த அளவுக்கு கதைகளை எழுதியிருக்காங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க रावण राज्य तो यहाँ है। ராவண ராஜ்யம் இங்க இருக்குது. त्रेता में कोई रावण राज्य नहीं था। திரேதால ராவண ராஜ்யம் ஒண்ணு இருக்கல. 28 जुलाई 1967 वाणी का तीसरा पेज। ये सारी दुनिया लंका है। இந்த முழு உலகம் லங்கா இருக்குது. सारी दुनिया में रावण राज्य है। முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்கு. और खास பிறகு விசேஷமாக ब्राह्मणों की संगमयुगी दुनिया में भी பிராமணர்களினோட சங்கமயுகி உலகத்திலயும் रावण राज्य है। ராவண ராஜ்யம் இருக்குது. लंका की तो बात ही नहीं। லங்காவினோட விஷயமே இல்ல. अभी वंडर लगता है। இப்போ ஆச்சரியமாகுது. रावण की फिर लंका कैसे होगी। ராவணனோடது பிறகு லங்கா எப்படி உருவாகும். कहते हैं सोने की लंका थी। சொல்றாங்க தங்கத்தினோட லங்கா இருந்தது. है? सोने की लंका का क्या मतलब। தங்கத்தினோட லங்கா என்னோட அர்த்தம் என்ன இருக்கு. माने जो भी भक्त थे वहाँ அப்படி என்ன யாரெல்லாம் பக்தர்கள் இருந்தாங்களோ அங்க रावण राज्य में ராவண ராஜ்யத்துல वो सच्चे सच्चे भक्त थे। அவங்க உண்மையான பக்தர்களாக இருந்தாங்க. सतयुग में तो सीलोन आदि होने की कोई बात ही नहीं है। சத்யுகத்துல சிலோன் எல்லாம் இருக்கிற விஷயமே இல்ல. ये सीलोन है बौद्धी धर्म का। இந்த சிலோன் என்ன இருக்குதோ இது பௌத்தி தர்மத்தினோடதா இருக்கு. इनका राज्य है वहाँ। யாரோட ராஜ்யம் இருக்குங்க. बौद्धियों का। பௌத்திகளோட ராஜ்யம் இருக்கு. तो बाप समझाते हैं भक्ति मार्ग का बहुत फैलाव है। அதாவது அப்பா புரிய வைக்கிறாங்க பக்தி மார்க்கத்தினோட பரவிருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. खर्चा भी बहुत करते हैं। ரொம்ப செலவு கூடயும் செய்யறாங்க. बाप कहते हैं मीठे मीठे बच्चे याद है ना। அப்பா சொல்றாங்க இனிமேலும் இனிமையான குழந்தைகளே ஞாபகம் இருக்கு இல்லையா. तुम सो देवी देवता थे। நீங்க தான் தேவி தேவதைகளாக இருந்தீங்க. इन लक्ष्मी नारायण का राज्य था। இந்த லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் இருந்தது. कौरों के खजाने थे। குபேரனோட கசானா இருந்தது. कितने हीरे जवाहर मणिया आदि थी। எந்த அளவுக்கு இந்த வைரங்கள் பிறகு அந்த வைடூரியங்கள் எல்லாம் இருந்தது. फिर महमूद गजनवी कितना लूट कर ले गया। பிறகு மெஹமூத் கஸ்னவி எந்த அளவுக்கு எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். बाबा जानते हैं பாபாக்கு தெரியும் इतनी छोटी एक मणि का दाम 25,000 था। இவ்வளவு சின்ன மணி ஒரு மணியினோட தாமன்னா அந்த ஒரு ரேட் இருக்கு இல்லையா அது 25,000.
विचार करो भारत में क्या क्या था। अब तो इसका 3-4 लाख दाम होगा। இப்போ இதோட ரேட்டு 3 இல்லைன்னா 4 லட்சங்கள் இருக்கும். विचार करो भारत में क्या क्या था। சிந்தனை பண்ணுங்க, பாரத்ல என்னெல்லாம் இருந்தது. कितने बड़े बड़े मंदिर थे। எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் இருந்தது. एक ही मंदिर को लूटा, कितना ऊंट भर करके ले गए। ஒரு கோயில்ல தான் கொள்ளை அடிச்சாங்க. எவ்வளோ பொருள்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சாங்க. अभी देखो भारत का क्या हाल हो गया है। இப்போ பாருங்க பாரத்தினோட நிலைமை என்ன ஆயிடுச்சு. ये सब ड्रामा में नूद है। இது எல்லாமே டிராமால பிக்ஸ் ஆக இருக்குது. फिर भी होगा। ஆனாலும் இது ஆயிட்டே தான் இருக்கும். जो पास्ट हुआ என்ன கடந்து போயிடுச்சோ सो फिर रिपीट होगा। அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். फिर चक्र फिरता रहता है। பிறகு சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும். अभी तुम बच्चे समझे हो, हम पढ़ रहे हैं। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கோங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். नर से नारायण बनने के लिए, நரசே நாராயணாக ஆகிறதுக்காக. सतयुग में व कलयुग में तो कोई पढ़ावेगा नहीं। சத்யுகத்துல இல்லைன்னா கலியுகத்துல யாருமே படிக்க வைக்கிறது இல்ல. ये लक्ष्मी नारायण बनने की पढ़ाई, இந்த லக்ஷ்மி நாராயணாக ஆகிறதுக்கான படிப்பு. इसलिए ये पुरुषोत्तम संगम युग गाया हुआ है। அதனாலதான் இது புருஷோத்தம் சங்கம் யுகம் என்ற மகிமை இருக்குது இதுக்கு. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं कल्प कल्प संगम युग में आता हूँ। நான் ஒவ்வொரு கல்பத்துல சங்கம் யுகத்துல வரேன். गीता में फिर लिख दिया है युगे युगे आता हूँ। கீதையில பிறகு என்ன எழுதிட்டாங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலயும் வரேன்னு சொல்லி संभवामि எழுதிட்டாங்க. युगे युगे। சம்பவாமி யுகே ये யுகே, कहाँ की यादगार। சம்பவாமி யுகே யுகேன்னு எழுதிட்டாங்க. இது எந்த இடத்தினோட நினைவார்த்தமாயிருக்கு. कैसे। எப்படி? हर वर्ण के शूटिंग पीरियड में, ஒவ்வொரு வருணத்தினோட ஷூட்டிங் பீரியட்ல, हर युग की शूटिंग पीरियड में ஒவ்வொரு யுகத்தினோட ஷூட்டிங் பீரியட்ல 4 अवस्थाएं होती हैं। 4 ஸ்டேஜஸ் இருக்கும். उन 4 अवस्थाओं का संकलन ही அந்த 4 யுகங்களினோட அந்த கம்பைன்ட் ரூபம் என்ன இருக்குதோ அதுதான். एक युग की जगह ஒரு யுகத்தினோட இடத்துல कल्प मान लिया है। கல்பனை ஏத்துக்கப்பட்டது. तो शास्त्रों में लिख दिया है, गीता में लिख दिया है संभवामि युगे युगे। அப்ப சாஸ்திரத்துல எழுதிட்டாங்க, கீதையில எழுதிட்டாங்க சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி. अब ऐसे थोड़े ही है कि मैं हर युग में आऊंगा। இப்போ அப்படி ஒண்ணும் கிடையாது. என்னன்னா நான் ஒவ்வொரு யுகத்துல வருவேன்ற விஷயம் இல்ல. सो भी 4 युग हैं। அதுவும் 4 யுகங்கள் இருக்குது. ये 5वां संगम युग है। இது 5வது சங்கம் யுகம் இருக்குது. तो फिर इतने अवतार कहाँ से आवेंगे। அதாவது இந்த இத்தனை அவதாரங்கள் எங்கிருந்து வரும்? फिर कह देते हैं ठिक्कर भिक्कर में भी परमात्मा है। பிறகு சொல்லிடுறாங்க கல்லு, பிறகு அந்த மண்ணாங்கட்டி, பிறகு இந்த செவர்ல கூடயும் பகவான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. भक्ति मार्ग में कहते हैं ठिक्कर भिक्कर में परमात्मा। பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க மண்ணாங்கட்டியில செவர்ல பகவான் இருக்காங்கன்னு சொல்லி, பரமாத்மா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ये भी कहाँ की यादगार। இது கூடயும் எந்த இடத்தினோட நினைவார்த்தமாயிருக்கு? संगम युग में कैसे ये यादगार कायम होती है। சங்கம் யுகத்துல இதோட நினைவார்த்தம் எப்படி அது ஏற்படுது? है? जो ज्ञान में चलने वाले मिट्टी के ढेले की तरह है।
யாரு ஞானத்துல இருக்கக்கூடியவங்க, बन जाते हैं। யாரு ஞானத்துல ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மண்ணாங்கட்டி போல ஆயிடுறாங்க. थोड़ी सी माया की ठोकर लगती है और बिखर जाते हैं। கொஞ்சம் மாயாவினோட இடி கிடைக்குது, அதனால செதறி போயிடுறாங்க. ऐसी मिट्टी के ढेले बनने वाले भी अपन को भगवान समझ करके बैठ जाते हैं। இப்படி மண்ணினோட மண்ணாங்கட்டி ஆகக்கூடியவங்க கூடயும் தன்னை பகவான் சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. शिवोहम कह के पूजा करवाते हैं। சிவோஹமன் சொல்லி பூஜைய செய்ய வைக்கிறாங்க. ज्ञान मार्ग में कोई ऐसे हैं ஞான மார்க்கத்துல சிலர் இப்படி இருக்காங்க, जो भीत अर्थात दीवाल की तरह है। யாரு செவரு போல ज्ञानियों के रास्ते में रोड़ा बन करके अटक जाते हैं। ஞானிகளினோட வழிக்கு எப்படி என்ன ஒரு தடை போல நின்னிக்கிறாங்க. न खुद भगवान को पहचानते சுயம் பகவான தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, और न दूसरों को पहचानने देते। பிறகு மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக விடுறது கூடயும் இல்ல. ऐसे ठिक्कर बिक्तर को भी परमात्मा समझ करके बैठे हुए। இப்படிப்பட்ட மண்ணாங்கட்டி பிறகு செவர கூடயும் இப்படிப்பட்டவங்கள கூடயும் பகவான நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. जब रजोगुणी भक्त थे तो कुछ फिर भी समझते थे। எப்போ ரஜோகுணி பக்தர்களாக இருந்தாங்களோ அப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தது. अभी तो तमो प्रधान बन गए। இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. क्या तमो प्रधान बन गए? என்ன தமோ பிரதானம் ஆயிட்டாங்கன்னா, बुद्धि तमो प्रधान बनती है புத்தி எப்போ தமோ பிரதானம் ஆகுதோ तो अपनी सोचने विचारने की शक्ति அப்போ அவங்க யோசிக்கிற சக்தி என்ன இருக்குதோ தன்னோட சக்தி खलास हो जाती। அது விநாசம் ஆயிடுது, நஷ்டம் ஆயிடுது. कहते हैं हमारे गुरुजी जब मानेंगे तब हम मानेंगे, हम ये बातें कोई नहीं सुनना चाहते। என்னன்னு சொல்றாங்க, நம்ம குருஜி எப்போ ஏத்துப்பாங்களோ அப்ப நம்ம ஏத்துக்குவோம், இப்போ நம்ம இந்த விஷயத்த ஏத்துக்க முடியாது. बल तुम्हारी बातें सही हैं, பலே உங்களோட விஷயம் கரெக்டா தான் இருக்குது, लेकिन हम फिर भी ஆனா நாம ஆனாலும் मानेंगे नहीं। ஏத்துக்க மாட்டோம். अभी तमो प्रधान बन गए हैं तो सर्वव्यापी कह देते हैं। இப்போ தமோ பிரதான ஆயிட்டாங்க, அப்போ என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. सर्वव्यापी की बात पर बहुत मतभेद होते हैं। சர்வவியாபியினோட விஷயத்தை பற்றி ரொம்ப அத பற்றி எப்படின்னா யாருமே ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தரதை ஏத்துக்கிற போல இருக்கிறது இல்ல. मुख्य बात है गीता का भगवान कौन। முக்கியமான விஷயம் என்னன்னா கீதாவோட கணவன் யாரு. तुम लिखते हो நீங்க எழுதுறீங்க, गीता का भगवान त्रिमूर्ति शिव है। கீதாவோட கணவன் திரிமூர்த்தி சிவன் ஆயிருக்காங்க. अगर त्रिमूर्ति ஒருவேளை திரிமூர்த்தி नहीं लिखते हैं ஒருவேளை எழுதலன்னா तो कहते हैं भगवान तो निराकार है। அப்ப சொல்றாங்க பகவான் நிராகாரா இருக்காங்க. वो कैसे ज्ञान देंगे? அவங்க எப்படி ஞானத்தை கொடுப்பாங்க? तो लिखना पड़े त्रिमूर्ति शिव। அப்ப எழுதணும் திரிமூர்த்தி சிவன். 3 मूर्तियों के द्वारा ज्ञान देते हैं। 3 மூர்த்திகள் மூலமாக ஞானத்தை கொடுக்கறாங்க. तुम सिद्ध करके कहते हो நீங்க நிரூபிச்சு சொல்றீங்க. वो ज्ञान का सागर है, पवित्रता का सागर है। அவங்க ஞான கடல் ஆயிருக்காங்க, தூய்மை கடல் ஆயிருக்காங்க. कृष्ण की महिमा ही अलग है। கிருஷ்ணனோட மகிமையே தனின்னு சொல்றாங்க. क्या अलग महिमा है? என்ன தனியான மகிமை இருக்கு? कृष्ण की महिमा तो 16 कला संपूर्ण सर्वगुण संपन्न। கிருஷ்ணனோட மகிமை 16 கலை பரிபூர்ணம், எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவர். ये महिमा भगवान की नहीं हो सकती। இந்த மகிமை பகவான் இருக்க முடியாது. वो सतयुगी देवता है। அவங்க சத்யுகி தேவதா இருக்காரு. ज्ञान का सागर बाप संगम युग पर आते हैं।
ஞானத்தினோட கடல் அப்பா சங்கமயுகத்துல வராங்க, सतयुग में नहीं आते। சத்யுகத்துல வர்றதில்ல. अभी गीता में कृष्ण का नाम डाल करके இப்போ கீதால கிருஷ்ணனோட பேரை போட்டு शिव का नाम गुम कर दिया। சிவனோட பேரு மறைச்சிட்டாங்க. किसने गुम कर दिया யாரு மறைச்சிட்டாங்க? है? तुम केस करो तो बंडर खावेंगे। நீங்க கேஸ போட்டீங்கன்னா ஆச்சரியமாகுவாங்க. ब्रह्मा कुमारियों ने वंडरफुल को केस किया है। பிரம்மா குமாரிகள் அற்புதமான கேஸ போட்டிருக்காங்கன்னு. हाई कोर्ट में इसके लिए ऐसा वकील भी चाहिए। ஹைகோர்ட்ல இதுக்காக அப்படிப்பட்ட வக்கீல் கூடயும் தேவை இருக்காங்க. कैसा वकील? எப்படிப்பட்ட வக்கீல்? जो इस बात की गहराई को समझ सके। யாருக்கு இந்த விஷயத்த இந்த ஆழமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போல, जब वो खुद ज्ञान में आए, எப்ப அவங்க சுயம் ஞானத்துக்கு வருவாங்களோ, समझे, புரிஞ்சுக்குவாங்களோ, तब लड़ाई लड़ सके। அப்போ யுத்தம் செய்யலாம். पहले तो बड़े वकील को हाथ करना पड़े। ஃபர்ஸ்ட் பெரிய வக்கீல தன்னோட கைக்கு எடுத்துக்கணும், எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். पहले पहले कोशिश करिए, नाम तैयार करना चाहिए। ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி இந்த பேரை ரெடி பண்ணணும். सिर्फ गीता को खंडन करने से भारत की इतनी दुर्गति हुई है। வெறும் கீதாவை கண்டன பண்றதுனால பாரத்தினோட துர்கதி இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குது. अभी बाप द्वारा भारत की सदगति हो रही है। இப்போ அப்பா மூலமாக பாரத்தினோட சத்கதி ஆயிட்டு இருக்கு. ये बात अच्छी रीति आकर के समझो। இது நல்லபடியாக வந்து புரிஞ்சுக்கோங்க. कि गीता माता को கீதா மாதாக்கு खंडित कर दिया है तो भारत की दुर्गति हुई है। கண்டித்த பண்ணிருக்காங்க அப்படின்னா பாரத்தினோட துர்கதி ஆயிருக்குது. और बाप अभी आकर के कैसे भारत की सदगति करते हैं। பிறகு அப்பா வந்து இந்த நேரத்துல எப்படி பாரத்துக்கு சத்கதி கொடுக்கறாங்க? समझने वाले ही ये बात समझावेंगे। புரிஞ்சுக்க கூடியவங்க தான் இந்த விஷயத்த புரிய வைப்பாங்க. ये गवर्नमेंट तो समझेगी नहीं। இந்த கவர்மெண்டால புரிஞ்சுக்க முடியாது. क्या? என்ன? गवर्नमेंट इन बातों को समझेगी नहीं, கவர்மெண்ட் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காது, न पवित्र बनेंगे। பவித்ர கூடயும் ஆக மாட்டாங்க. गवर्नमेंट के जो भी सरपरस्त हैं கவர்மெண்ட்ல யாரெல்லாம் ஹெட்ஸ் இருக்காங்க न समझेंगे और न அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, பிறகு पवित्र बनेंगे। பவித்ரமும் ஆக மாட்டாங்க. अब क्या किया जाए? இப்போ என்ன செய்யுது? ये है बड़ा तीखा बम। இது ரொம்ப தீவிரமான பாம்பா இருக்குது. ये बम छोड़ने से இந்த பாம்ப போடுறதுனால सबकी राजाई उड़ने लग पड़ेगी। எல்லாரோட ராஜாங்கம் பறந்து போயிடும். जो भी गुरु लोग हैं யாரெல்லாம் குருக்கள் இருக்காங்க उनके हृदय भी दीर्ण हो जाएंगे। அவங்களோட மனசு டவுன் ஆயிடும். समझेंगे गीता का भगवान कृष्ण झूठा। என்னன்னா அவங்க அப்ப போய் தெரிஞ்சுப்பாங்க. அவங்க மனசுக்கு தோணும் என்னன்னா கிருஷ்ண கா பகவான், கீதா கா பகவான் கிருஷ்ணர் இது பொய். तो हम सब झूठे हो गए। அப்போ நம்ம எல்லாமே பொய் ஆயிட்டோம். सृष्टि का पहला पत्ता ही झूठा, சிருஷ்டினோட ஃபர்ஸ்ட் இலையே பொய்யானவரனா तो सारे पत्ते அப்போ எல்லா இலைகள் झूठे हो जाते हैं। பொய் ஆயிடுறாங்க. वो तो कह देते हैं कृष्ण भी भगवान, राम भी भगवान।
அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா கிருஷ்ணரு பகவான், ராமரு பகவான், सब भगवान के रूप है। எல்லாமே பகவானோட ரூபமா இருக்குன்னு. भगवान ही आकर के कभी स्त्री कभी पुरुष बनता है। பகவான் தான் வந்து சில நேரத்துல பெண்ணு, சில நேரத்துல ஆண் ஆகுறாங்க. ये सब भगवान की लीला है। இது எல்லாமே பகவானோட லீலா இருக்குது. ऐसे कहते कहते बड़े मस्त रहते हैं। இப்படி சொல்லி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க. तो तुम बच्चों ने एक बात पर विजय पाई। அதாவது பாபா சொல்றாங்க, குழந்தைகளான நீங்க ஒரு விஷயத்தை பற்றி வெற்றி அடைஞ்சிங்கன்னா तो बस அப்போ அவ்வளவுதான். गीता का भगवान परमपिता परमात्मा शिव है। கீதாவோட கணவன் பரம்பிதா பரமாத்மா சிவனா இருக்காங்க. ये बम छोड़ो, இந்த பாம்பை போடுங்க. अखबार में भी ये कंट्रास्ट दिखाओ। இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல கூடயும் இந்த வித்தியாசத்தை காமிங்க. बोलो अब जज करो गीता का भगवान कौन है। இப்போ சொல்லுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க, கீதாவோட கணவன் யாரு? ये झूठी गीता पढ़ने से भारत पतित बना है। இந்த பொய்யான கீதா படிக்கிறதுனால பாரத் பதிதா இருக்குது. अभी बाप राजयोग सिखाए रहे हैं। இப்போ அப்பா ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. अखबारों में ये बात निकालो। நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த விஷயத்தை எடுங்க, போடுங்க. अगर बम छोड़ना हो तो ये छोड़ो। ஒருவேளை பாம்பை போடணும்னா இந்த பாம்பை போடுங்க. एरोप्लेन से भी ये पर्चा छपाए करके गिराओ तो सबको मालूम पड़े। ஏரோப்ளேன்ல இருந்து கூடயும் இந்த பாம்ப்ளெட்ஸ பிரிண்ட் பண்ணி போடுங்க. समझने की कोशिश करेंगे। அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. मूल ये है बम अखबार में डालो खूब बांटो। மூலமாக இது இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ஸ, இந்த விஷயங்களை நியூஸ் பேப்பர்ஸ்ல போடுங்க. बाकी माथा मारे मोटरें खरीद भी करेंगे। நல்லபடியாக அத எல்லாருக்குமே கொடுங்க. மற்றபடி காரை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, வாங்குறீங்க, गांव की सर्विस के लिए கிராமங்களோட சர்வீஸ்க்காக, फिर संभालना भी पड़ेगा। பிறகு அதை பாத்துக்கவும் செய்யணும். गवर्नमेंट कहेगी खर्चा कहाँ से आया। கவர்மெண்ட் கேட்பாங்க, இதுக்காக செலவு எங்கிருந்து வந்தது, காசு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. इनकम टैक्स पीछे पड़ जाएगा। இன்கம் டாக்ஸ் பின்னாடி சுத்தம், माथा ही खराब कर देंगे। தலையே கெடுத்துருவாங்க அவங்க. बाबा लिख देंगे பாபா எழுதிடுவாங்க, कि सेमिनार हो या न हो, செமினார் ஆகுதோ இல்லன்னா ஆகாம போகுதோ. बाबा तो समझाते रहते हैं सर्विस कैसे बढ़ाओ। பாபா புரிய வச்சுட்டே தான் இருப்பாங்க சர்வீஸ் எப்படி அதிகம் பண்ணிக்கிறதுன்னு. बाकी अच्छे अच्छे एक्टर्स कहाँ से आवेंगे। மற்றபடி நல்ல நல்ல ஆக்டர்ஸ் எங்கிருந்து வருவாங்க. कितनों को आसुरी सेवा से छुड़ावेंगे। எப்படி என்ன நீங்க அசுரி சேவையிலிருந்து அவங்கள விடுதலை செய்யற விஷயம், அப்படின்னா விட வச்சிடுற விஷயம். इन सब से तो नाम तैयार कर जो सबकी हृदय विदीर्ण हो जाए। இதை விட என்னன்னா அந்த பேரை ரெடி பண்ணி எப்படின்னா எல்லாரோட மனசுக்கு கூடயும் அது டச் ஆகுற போல तुम बच्चे विश्व के मालिक बनते हो। இருக்கணும். குழந்தைகளான நீங்க உலகத்துக்கே எஜமான் ஆகுறீங்க. खर्चा तो कुछ भी नहीं। செலவு எதுவுமே இல்ல. उन लड़ाई आदि में कितना खर्चा होता है। அந்த யுத்தத்துல எல்லாமே எவ்வளவு செலவாகுது. एरोप्लेन आदि कितने गिरते रहते हैं। ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் எவ்வளவு கீழே விழுது. अभी तो बॉम्ब्स आदि भी ऐसे ऐसे बनाते हैं जो गिरे और खत्म कर दे। இப்ப எல்லாம் பாம்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்றாங்கன்னா அது கீழே விழுந்ததுன்னா முடிஞ்சு போயிடுற போல இருக்கும். कोई तकलीफ नहीं होती। எந்த விதமான கஷ்டமும் ஆகாது. नेचुरल कैलेमिटीज भी होनी है। இயற்கையினோட ஆபத்துகள் கூடயும் ஏற்படும். ऐसा बम गिरे அப்படிப்பட்ட பாம்பு வீழும். तो बहुत परिवर्तन हो जाए। இப்படிப்பட்ட பாம்பு விழுந்ததுன்னா பாம்பு ரொம்ப பரிவர்த்தனை ஆயிடும்.
परंतु अभी ये समय आया नहीं है। ஆனா இப்போ அந்த நேரம் வரலன்னு சொல்றாங்க. बहुत हंगामा हो जाए, ரொம்ப கலாட்டா ये ஆயிடும். बम तब लगेंगे இந்த பாம்பு எப்போ போடுவாங்கன்னா भीष्म पितामह आदि भी शरण में आवेंगे। எப்போ இந்த பாம்பு எப்போ போடப்படுமோ அப்போ பீஷ்ம பிதாமா எல்லாமே வந்துடுவாங்க சரணத்துக்கு. उसमें तो देरी है, அதுக்காக இன்னும் டைம் இருக்கு. साधु संत आदि सब बिगड़ जाएंगे। சாது சந்த் எல்லாருக்குமே கோவம் வந்துடும். दुश्मन बनेंगे, எதிரி ஆகுவாங்க. पहले कौन से दुश्मन बनेंगे? ஃபர்ஸ்ட் யாரு எதிரி ஆகுவாங்க? बाहर की दुनिया के दुश्मन बनेंगे, வெளியில இருக்கக்கூடியவங்க சத்ருகள் ஆகுவாங்களா? ये अंदर की दुनिया के दुश्मन बनेंगे। இல்லன்னா உள்ள இருக்கக்கூடியவங்க சத்ருகள் ஆகுவாங்களா? तुम्हारे दुश्मन बनेंगे क्योंकि तुम्हारी जीत होती है। உங்களுக்கு சத்ரு ஆகுவாங்க ஏன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். उनका तो भंडा ही फूट जाएगा। அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஓபன் ஆயிடும். अच्छा, அச்சா माता पिता बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग। அம்மா அப்பா பிறகு பாப்தாதாவினோட அன்பு நினைவுகள் பிறகு குட் மார்னிங். ஓம் சாந்தி.